பாருங்கள், இப்போ நம்ம பஞ்சாமிர்தம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது சின்ன சின்ன பழங்களாக இருக்கனால கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கனிஞ்ச பழம், அதான் பஞ்சாமிர்தத்துக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கலக்கிறதுக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கல்கண்டு, தேன், ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய். நம்ம ஒன்று ஒன்றா நம்ம அதை சேர்த்து கலந்து சாப்பிட வேண்டியதுதான். இப்போது இந்த வாழைப்பழத்தை நம்ம வந்து நல்லா மசிச்சுக்கணும். பாருங்கள், இந்த வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாழைப்பழமும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் நம்ம சர்க்கரையை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கலக்கி விட்டுலாம். இந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். தேன் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய். பஞ்சாமிர்தங்கிறது வந்து ஒரு 5 பொருள் சேர்த்து தான் அப்போல்லாம் செய்வாங்க. இப்போ நம்மலாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறோம், சில பொருள்கள் அதிகமாக சேர்த்துக்கிறோம். தேன், நெய், சர்க்கரை, பழம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கல்கண்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான பஞ்சாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு.